ஈஸியாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிவி பாலாஜி. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீஸா ஹட் வந்திருக்கோம். ஸோ பீஸா ஹட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 70 ஃபீட் ரோடு, இளங்கோவன் சாலையில் இருக்குது. ஸோ நம்ம பெரியார் நகரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பீஸா லவர்ஸ்க்கு ஒரு கிரேட் ட்ரீட்டு தான் இது. ஸோ இப்போ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ வாங்க நம்ம அங்கே சர்வீஸ், பீஸா, ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு, ஆம்பியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டில் போய்ட்டுருக்க பாருங்கள், எப்படி அழகாக எல்லா படிக்கட்லேயும் வி டெலிவர்னு ஒட்டியிருக்காங்க. ஸோ ஃபோன் நம்பராக இருக்குது, பார்த்துக்கோங்க. சப்போஸ் யாராவது நீங்கள் ரெஸ்டாரண்ட்டு போய் சாப்பிட முடியலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஃபோன் பண்ணி நீங்கள் பீஸா ஹோம் டெலிவரியும் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ட்ரு பண்ணுறோம். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு இடம் நம்மளுக்கு கிடச்சிச்சு. இடம் பார்த்திங்கன்னா அப்படியே கார்னர் பிளேஸ் தான், விண்டோ சைடு கிடச்சிருக்கு பாருங்கள். அந்த சைடு விண்டோ ரோடு வியூ கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே டேபிள்லாம் வந்து ஒரே பிளாக் கலரில் வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக டிட்டாச்சபிள் டேபிள் மாதிரி தான் இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு அதாவது 3 டேபிள்ஸ், அதாவது சிங்கிள்ஸாக வந்தாலும் அப்படியே டிட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு 2 பேர் இல்லை ஒருத்தர் வந்தால் கூட அவங்க வந்து தனியாக உக்காந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. இப்போ வந்து ஆர்டர் வந்து நம்மளே தான் போய் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம கேஷ் கட்டிட்டால் நம்ம வந்து அவங்க டேபிள் நம்பர் கொடுக்குறாங்க. நம்ம எந்த டேபிளில் உட்காரமோ அந்த டேபிள் நம்பரு. ஸோ நம்ம டேபிளுக்கு எடுத்து வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நடக்குதாங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆர்டர் கொடுக்க லலித் போயிருக்காரு. ஸோ நான் உக்காந்துருக்கேன் டேபிளில். ஏன்னா வந்து உங்களுக்கு அவ்வளோ ஜனம் வந்துன்னே இருந்தது. ஸோ நம்ம டேபிள் இடம் விட்டுட்டு அவ்வளோ தான் போல, இடம் கிடைக்காது போல இருக்குது. ஸோ அதால் நான் உக்காந்துனே இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புது ஆம்பியன்ஸ்ன்றதால கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இது வந்து பெல் இது. ஸோ நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோன்னா போகும்போது பெல் அடிச்சுட்டு போகணும். ஸோ அதுக்காக பெல் அது. ஸோ இது வந்து எல் ஷேப்பில் இருக்குது இது. ஸோ அங்கே தான் மெனு கார்டு பாருங்கள், மெனு கார்டும் இருக்குது உங்களுக்காக. ஸோ நம்ம மெனு கார்டு அங்கே பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம மெனு கார்டு பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ஆர்டர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து 1 மீல்னு இருக்குது, 2 மீல்ஸ் ஃபார் 2, மீல்ஸ் ஃபார் 3, மீல்ஸ் ஃபார்லாம் இருக்குது, ஃபார் 4 அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம காம்போ பேக் எப்படி எடுத்தோம்னா 1+1 டீல்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா எனி 2 மீடியம் பேன் பீஸா, ஒன்று வந்து வெஜ் சுப்ரீம் அண்ட் இது நான்வெஜ் சிக்னேச்சர் அண்ட் சுப்ரீம். ஸோ அதோட காம்போ பார்த்தீங்கன்னா 699 ஆகுது. இதே வந்து வெஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜ் சிக்னேச்சர் அண்ட் நான்வெஜ் டிலைட், அதாவது 599 ஆகுது. ஸோ நம்ம வந்து எடுத்தது அந்த பீஸா தான் எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டர் கிட்டே இருக்கோம். அது பாருங்கள், ஆஃபர்ஸ்லாம் அங்கே வச்சுருக்காங்க. 429, 459. அது வெஜ் பீஸா, அது ரொம்பவே நல்லா இருந்தது, பார்ப்போம் நம்ம. ஸோ இது மாதிரி அங்கே டிஸ்பிளே கூட வச்சுருக்காங்க. நம்மளுக்கு சப்போஸ் அங்கே வேணாலும் அதை பார்த்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை வந்து அங்கே மெனு கார்டும் வச்சுருக்காங்க. ஸோ அது இதுதான் எல் ஷேப் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு இது வருது. இங்கே பார்த்தீங்கன்னா லவ் பீஸான்ட்டு அழகாக வச்சுருக்காங்க. இதுவும் நல்லா இருந்தது, சம டிசைனு. ஸோ நல்ல பெயிண்டிங்ஸு, புது பெயிண்டிங்ஸ் இல்லையா. ஸோ வால் பெயிண்டிங் நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு டிஷ்ஷஸும் நல்லா இருந்தது. என்ன ஒன்று, சர்வீஸ் வந்து நம்ம போயிட்டு எடுத்துன்னு வரணும். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம டேபிளில் உட்காந்தோன்னா நம்ம டேபிளில் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்பியன்ஸும் நல்லா இருந்தது. இது பாருங்கள், அது அழகாக செல்ஃபியில் எடுத்துகிட்டு இருக்கோம். அழகாக எங்களுக்கு வந்து இந்த ரோட் சைடு வியூ கிடச்சிது. ஸோ அந்த சைடு அப்படியே ரோடை பார்த்துக்கினே நம்ம அழகாக நம்ம டின்னர் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்ம டிஷ் என்ஜாய் பண்ணலாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. பீஸா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்தது. உங்களுக்கு வந்து சில பீஸாலாம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த க்ரஸ்ட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது, நல்லா சாப்பிட்ற மாதிரி இருந்தது. நான் மோஸ்ட்லி வந்து பீஸா அந்த கார்னரில் சைடெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சுட்டு தான் வருவேன். பட் இங்கே வந்து நான் சாஃப்ட்டேன். ஸோ இன்னொன்று பாருங்கள், இங்கே பாருங்கள் ஹேங்கர்ஸ்லாம் சூப்பராக அந்த பீஸான்னு போட்டு அந்த இது
அப்புறம் அந்த பெயிண்டிங்ஸு இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்து பாருங்கள். பேன் அப்படின்ட்டுலாம் போட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைனு. மேலே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பாருங்களேன். வாலில் அந்த சீலிங்லாமே நல்லா இருந்தது. பிளாக் கலர் சீலிங் பெயிண்டிங் போட்டு ஓரளவுக்கு மேட்சிங்காக இருக்குது பாருங்கள். சீலிங் அழகாக இருக்குது. ஸோ இதுதான் வியூ உங்களுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் வியூ உங்களுக்கு. ஸோ வியூவெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பீஸா வந்துடுச்சு நம்மளுக்கு இப்போது. ஸோ பீஸா வந்துடுச்சு நம்மளுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பீஸா, அதாவது 2 சுப்ரீம் பீஸா சொன்னாங்களா, பேன் பீஸா, அதுதான் அது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்கா பீஸா ஒன்று, இன்னும் இட்டாலியன் பீஸா ஒன்று. ஸோ அது 2 பீஸா. அது உங்களுக்கு அதில் சாசேஜ் பீஸா, சாசேஜ் சிக்கன் பீஸா, இது சிக்கன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா. பாஸ்தா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது, அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ டேஸ்டியாக, எம்மியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. மஷ்ரூம் போட்டு க்ரீமி, ரொம்ப க்ரீமியாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக ஸ்வீட்டியாக இருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பாஸ்தா. போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்க நீங்கள். ஸோ இதுதான் பாஸ்தா பாருங்கள், இவ்வளோ அழகாக க்ரீமியாக இருக்குது பாருங்களேன். அப்படியே செம்ம க்ரீமியாக இருக்குது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டா இன்னும் அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா இறங்கும் பாஸ்தாவில் உங்களுக்கு. அதில் மஷ்ரூம் வேறு போட்டிருந்தாங்க, மஷ்ரூம் பாஸ்தா. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஓகேன்னு சொல்லுவேன். ஸோ அவுட் ஆஃப் 5 வந்து 3.5 கொடுப்பேன் நான் ரேட்டிங். நல்லா இருந்தது, குட். அது நல்லா சூடாகவும் இருந்தது, சூடாக சாப்பிடணும் பட் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு காம்போவில் வருது. நான் ஆனால் எக்ஸ்ட்ரா ஒன்று அந்த மிரண்டா மசாலா மிரண்டா ஒன்று ஆர்டர் பண்ணேன். இதெல்லாம் வந்து பெப்சி, அப்புறம் அந்த மசாலா டீன்ட்டு ஒரு இது. ஸோ அதுதான் வந்து இதெல்லாம். ஸோ இப்போ சிக்கன் வந்தாச்சு. சிக்கன் பார்த்தீங்கன்னா சிக்கன் விங்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு. இதோட ரேட்டை நான் கடைசியில் போட்டிருக்கேன் உங்களுக்கு ரேட்டெல்லாம். ஸோ மறக்காமல் ரேட்டை பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபுல் வீடியோவோட உங்களுக்கு கண்டென்ட் புரியும் உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா பெப்சி, அப்புறம் மசாலா மட்டி, அதுதான் அது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜமுன்ட்டு அது பேர், அது அந்த ட்ரிங்க்ஸ் பேர் அது. அப்புறம் மிரண்டா மசாலா. ஸோ அதுதான் அது. இப்போது நெக்ஸ்ட்டு பீஸா நம்ம ட்ரை பண்ணுறோம். இது இட்டாலியன் பீஸா. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட சூடாக சீஸியாக நல்லாயிருக்கு. இது எல்லாமே எக்ஸ்ட்ரா சீஸ் வேறு நாங்கள் ஆட் பண்ணோம். அதெல்லாம் நல்லாவே சீஸியாக இருந்தது உங்களுக்கு. நல்லா ஆனியன்லாம் போட்டு, ஆனியன் டாப்பிக்ஸு, சிக்கன்னு, அப்புறம் அந்த சில்லி எல்லாமே போட்டிருந்தது, அதாவது கேப்சிகம். ஸோ சீஸும் நல்லா இருந்து பாருங்கள், நல்லா சீஸியாக சூடாக சூப்பர் டேஸ்ட்டு உங்களுக்கு. மெயினாக அந்த க்ரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சாஃப்டாக இருந்தது க்ரஸ்ட்டு உங்களுக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு பீஸா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாசேஜ் போட்டு இருக்குது. சாசேஜும் அந்த டாப்பிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, சாஃப்டாக இருந்தது, சீஸியாக இருந்தது. இது அந்த பேன் ரொம்ப சூடாக இருந்தது. ஸோ அதுலேருந்து எடுக்கிறதே வந்து நம்ம ரொம்ப கஷ்டம் அது. ஸோ பீஸான்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இட்டாலியன் பீஸா தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இட்டாலியன் அண்ட் மெக்சிகன், ஸோ அது 2 தான் ஃபேமஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ அதுதான் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு உங்களுக்கு இருக்குது. இது பாருங்கள் இவ்வளோ அழகாக சீஸியாக ரொம்ப நல்லாயிருக்கு. கடிக்கிறதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது. அதாவது உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இல்லாமல் உங்களுக்கு நல்லாவே இருந்தது. அந்த க்ரஸ்டெல்லாம் சைடு க்ரஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்லி உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஸா பார்த்தா சிக்கனில் தான் இருக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு. ஸோ மட்டன்லாம் வராது. ஸோ சிக்கன் பீஸா தான். சிக்கன்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் உங்களுக்கு, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஹாட் மீல்ஸ் 4 கோர்ஸ் மீல்ஸ்ன்னு இருக்குது. மீடியம் பேன் பீஸா, வெஜ் ஆப்பிடைசரு, பர்கரு, அப்புறம் பேன் பீஸா இருக்குது, கார்லிக் பிரெட் ஸ்டிக்ஸ் இருக்குது, அப்புறம் சிக்கன் விங்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஆர்டர் பண்ணியிருப்போம். சிக்கன் விங்ஸ் இருக்குது. இப்போ அது மீல்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாசிக் இருக்குது, ஃபேவரட் இருக்குது, டிலைட் இருக்குது, சிக்னேச்சர் இருக்குது, அப்புறம் சுப்ரீம்னு இருக்குது. ஸோ இது எது வேணுமோ நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது வெஜிடேரியன் ஒன்று ஆர்டர் பண்ணோம், வெஜ் பீஸா. ஆனால் நிஜமாலே வெஜ் பீஸா அவ்வளோ அல்டிமேட்டானது. கண்டிப்பாக இது வந்து நாங்கள் மஸ்ட் ட்ரை சொல்லுவோம். சப்போஸ் நீங்கள் யாராவது நம்ம மக்கள் 70 ஃபீட் ரோடு பெரியார் நகர் பீஸா ஹட் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெஜ் பீஸா ட்ரை பண்ணுங்கள். மஷ்ரூம் வெஜ் பீஸா அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது. டேஸ்ட்டு தான் சூப்பராக இருந்தது, எம்மியாக இருந்தது, ரொம்ப ரொம்ப சூப்பர். ஸோ எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம சென்னை சைட்லேருந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். மஸ்ட் ட்ரை வெஜ் பீஸா, மஷ்ரூம் வெஜ் பீஸா. நீங்கள் யாராவது இந்த 70 ஃபீட் ரோடு போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதோட நம்மளோட இது முடியுது. இது வந்து மிரண்டா மசாலா இது. ஸோ இதுவும் நல்லா இருந்தது, இதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கூல்ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஜமுன் டீ, மிரண்டா மசாலா, அப்புறம் பெப்சி. ஸோ இதுதான் ஜமுன் டீ, இதுதான் ஜமுன் டீ அது. அப்புறம் பெப்சி, அப்புறம் மிரண்டா மசாலா, 3 கூல்ட்ரிங்க்ஸு நல்லாவே இருந்தது. அதுவும் கூலாக சில்லுன்னு இருந்தது நம்மளுக்கு. ஸோ அவ்வளோதான், இதோட சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம கொடுக்குறோம். இன்னும் ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைன்னா நம்ம இது கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ரிப்ளை பண்ணுறோம். ஸோ நிறையா நான் ப்ளேலிஸ்ட்டும் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது ப்ளேலிஸ்ட் அதில் மிஸ் ஆகுதுன்னா அதில் ஆட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு வீடியோஸ் போடுவேன். ஸோ இது வந்து 70 ஃபீட் ரோடுன்னு ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ அதில் என்னென்ன ரெஸ்டாரண்ட் இருக்குன்ட்டு அதில் போட்டிருக்கேன். ஸோ 70 ஃபீட்டில் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் எதாவது பார்க்குறோன்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ இதான் வந்து உங்களுக்கு டேரிஃப், அதாவது மெனு கார்டு. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போய் சேரும். நம்மளோட எஃபர்ட்டு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய்.